பாருங்க இது எவ்வளவு சௌரியமா இருக்கு நமக்கு தெரியல. சடன்லி those people they wanted to charge us. It's okay, பாத்துக்கலாம். We just try on other things. If we don't get it properly, it's okay, that's not a problem. அதை நம்ம விட்டுருவோம். பட் ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், சந்தி द्वयोः वर्णयोः मेलनं, द्वयोः वर्णयोः मेलनं सन्धि भवति. எப்போ சாமீபியம், சாமீபியம்னா when they are very close to each other. அப்ப என்ன ஆயிடுறது, வர்ண விகாரக பவதி. வர்ண விகாரக, விகாரகனா என்ன, பரிவர்த்தனம். வர்ண விகாரக பரிவர்த்தனம். இப்ப பரிவர்த்தனத்துல என்ன ஆயிடுறது, சில சமயம் ஏகாதேசம். இப்ப நம்மளோட நம்மளோட பரிச்சயாஸ்தரே அஸ்மின் பாட்டக ஸ்வரசந்தி ஏவ. स्वरसन्धीनां विषयं वयं पश्यामः. स्वरसन्धीनां प्रथमं सन्धि पूर्वमेव दृष्टवन्तः. स्वरसन्धि सवर्ण दीर्घ सन्धिः. सवर्ण दीर्घ सन्धिः इत्युक्ते किं, पाणिनीयसूत्र अक सवर्णे दीर्घे. अक अक ऐ उन् ऋलिट् अक अकः अकः पंचमी विभक्ति, सवर्णे सप्तमी विभक्ति. अकः सवर्णे दीर्घः. ओके, सो फ्रॉम अकः savarne, savarna, when the same varna comes from, see, the panchami vibhakti akaha, ak is the halant shabdam. So panchami and shashti are akaha. So akaha from akka, savarne, savarna, savarna, yada savarna பரம் அஸ்தி சத்ர. அப்ப என்ன பலித்தம் ஆறுது, என்ன வருது, காரியம் என்ன நடக்கிறது, தீர்க்கம் பவதி. புரியுறதா, அவரோட சூத்திரத்துல இப்படிதான் வருது. அக்கஹ சவர்ணே தீர்க்கஹ. அக்கஹங்கிறத ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. அக்குங்கிற பிரத்யாகாரால, அக்குல பிரத்யாகாரால அ இ உ ரு லு, ஐ உன் ரிலு, ஆ இ உ ரு லு. அக்கஹ சவர்ணே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சவர்ண, சவர்ணனா சமான வர்ணம். கதம் சமான வர்ண, லேகித்தும் அப்பி உச்சாரண ஸ்தானம் அப்பி சமானம். ஆ ஆ கண்டக, இ ஈ தாலு, உ उ ओष्ठ, ऋ मूर्धा, ल दन्ताः. समान, समान वर्णः यत्र आगच्छति तत्र दीर्घ कार्यं भवति. एतत् अस्ति सवर्ण दीर्घ सन्धि. पूर्वमेव वयं पठितवन्तः. अग्रिम सन्धि अस्ति गुणसन्धि. सवर्ण दीर्घ सन्धि, I think I don't have to explain it again. I already did it in the last class. Anybody is that who did not understand savarna dirgha sandhi? So many are joining late today. Why 3:15 already? Ma'am, adula wait பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. எதுல வெயிட் பண்ணுவே? இது ஒரு லிங்க் தானே என்கிட்ட இருக்கு. பரிச்சைக்கு ஒரு லிங்க் 22 போட்டு ஒரு மெசேஜ் வந்தது. ஓ மை காட். நாங்க அதுல போனோம் பிஜி, அதனால தான் நானும் லேட். நான் அதுல போயிட்டு வந்தோம். ஓகே ஓகே. நோ நோ நோ. அங்க போய்ட்டோம். அப்புறம் சந்தேகம் வந்ததா இங்க.
நானும் அங்க போயிட்டு வந்தேன் மேடம். அத உள்ள நுழையவே முடியலையே. அத நீங்க நுழைய முடியாதுமா. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அத மெசேஜ் அனுப்புங்கன்னு நான் இப்பதான் பண்ணினேன் சும்மா. I'm just announcing in the class. Okay, I never thought. அப்ப நீங்க ஆல்ரெடி you people have Microsoft Teams அவங்கள்ட்ட. மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் இருக்கு. அத இல்ல என்டர் பண்ணினேன். ஓகே அக்கவுண்ட் இருக்கிறவா தான் என்டர். ஓகே ஓகேமா. ஓகே. So I think then I have done a mistake. I should have done it after the class. I was free. மேடம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டேல எப்படி? ஆமா ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. Okay, nothing. Only last class recapitulation only. Okay. So anyhow recording is there, Jayashree madam. Okay. So நம்ம என்ன சொல்லிட்டோம்? அக்கஹ சவரணை தீர்க்க. அது சொல்லிடு. இப்ப இந்த சவரண தீர்க்கல has anybody got any doubt? இந்த லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணினதை வச்சு, because I want to go to the guna sandhi. Anybody? Any doubt means finish. We'll finish it off now. இந்த சூத்ரம் இங்க இதுல இருக்கா இல்ல நீங்க உங்க புக்ல எதுலயாவது இருக்கா சூத்ரம்? அக்கஹா ஸ்வர்ண தீர்க்கை இல்ல சூத்ரம் கிடையாது. நியாயமா உங்க சிலபஸுக்கே கிடையாது. சரி நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படிச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு தெரியாது. அதான். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு பி bothered about learning the sutram. Okay, but I just wanted to inform you because எந்த அளவுக்கு அந்த மாஹேஸ்வர சூத்ராணி plays an important part in the formation of sandhi. Because in Parichaya you will study Swara Sandhi, in Shiksha you will study Vyanjana Sandhi and Visarga Sandhi. So எல்லாமே நீங்க even Suprache for that matter, எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா அவர் சூத்திரம் போட்டுட்டு அந்த சூத்திரத்துல இருந்து you cannot go out at all. Such a scientifically developed language Sanskritam. Very scientifically developed. நீங்க போவே முடியாது. It is very developed. Okay. So அதனால தான், because I am learning the sutras, I just wanted to explain it here. It is not at all there in your syllabus. உங்களுக்கு சிலபஸ்ல என்ன இருக்கு? ஆவும் சேர்ந்தா a plus a is equal to a, a plus a is equal to a plus a is equal to a, then a plus a is equal to a. Same way with e, same way with u, same way with r also. So என்ன permutation combination போட்டாலும் the தீர்க்க only will be the answer. இதுதான் நம்ம சவரண தீர்க்கத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. Okay. So can I go to the next sandhi? Is there any doubt for anybody in Savarna Dirgha Sandhi? Okay, so I go to the next one. So the next one is Guna Sandhi. Last class I think we just started it. Start panninga. So Guna Sandhi, what are the letters? So, Guna Sandhi. In Guna Sandhi, what are the letters? We have to see. Actually, same ஒரே வேர்டா வரணும். இப்போ Guna Sandhi take. இதுலயும் ஒரு சூத்ரா இருக்கு. That is called Adenggunaha. Okay, Panini says Adenggunaha அப்படின்னா. In Sanskritam, Guna Varnaha ityukte. संस्कृते गुणवर्णाः इत्युक्ते अकारः, एकारः, ओकारः. So Panini says Adenggunaः. அப்படின்னா என்ன? எப்பொழுதுமே பாணினி அத்துனாதான் அகாராதான். அத் அப்படின்னாலே பாணினி சா. அத் இஸ் ஆல்வேஸ் அகாரா ஃபார் பாணினி. அப்புறமா ஏங். இப்ப ஏங் இஸ் த பிரத்யாகாரா. மாஹேஸ்வர சூத்ராணி ஐவுன், ரிலிக், ஏவோங், ஐயவுச்.
So what is the third sutra? Evam. So this is it letter. நமக்கு தெரிய போதுமே. The consonant is the it letter. Okay. So evo. So a e o. These are the guna letters. எப்போ நீங்க படிச்சாலும் இன்னைக்கு இல்ல, இன்னும் நீங்க வந்து கணாஸ் படிப்போம். நம்ம பிரதமா பவாதி கணா, சுவாதி கணா, சுராதி கணா, திவாதி கணா, கண விகரண பிரத்யா படிப்போம். கணாஸ் படிக்கும் பொழுதும் குணம் பண்ணுங்கோ அப்படிதான் சொல்லுவா. குணம் பண்ணுங்கோ அப்படின்னா குண லெட்டர்ஸ் தான் நம்ம யோசிக்கிறோம். ஓகே. So guna letters are R, A and O. Okay. So இப்ப இந்த R, A and O இது நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? So இப்ப வந்து R plus E, A, R plus O. Okay. இது வந்து but again he said R gunaha. So there are two more here. R plus Rikarantaha. R. R plus Lu. Al. So how do we use guna? A dvayoho varnayoho melanena ye adeshah bhavati. Adeshah naaniki solli koduthen. Adeshah tute kim mitravat agamanah shatruvat adeshah. சத்ரு இப்படி ஒரு எனிமி வந்து நம்மளை தப்பி விட்டுட்டு உட்காருவாரோ அந்த மாதிரி. ஏகாதேசக இங்க வந்து ஏகாதேசகா வரும். எப்படி ஏகாதேசக? துவயோஹோ வர்ணயோஹோ மேலனேன ஆதேசக. இங்க துவயோஹோ வர்ணயோஹோ மேலனேன ஆதேசக. ஓகே. சோ இப்ப அந்திமம். அப்போ பூர்வ பதஸ்ய அந்திமாட்சரம் உத்தர பதம். நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா they will say LHS RHS அப்படின்னு கூட சொல்றோம். பட் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்? பூர்வ பதஸ்ய. இப்போ ஓகே राज प्लस इंद्रः. पूर्व पदस्य अंतिम अक्षरं कथं? रेफा आकार प्लस जकार प्लस अकार. पूर्व पदम रेफा आकार जकार अकार. उत्तर पदम इकारा नकारा दकारा रेफा प्लस अकारा प्लस विसर्ग. ओके. पूर्व पदस्य अंतिम अक्षरम उत्तर पदस्य प्रथमाक्षरम. प्रथम प्लस अक्षरम सवर्ण दीर्घ संधि उपयुक्तो प्रथमाक्षरम भवति. पूर्व पदस्य अंतिमाक्षरम. अंतिम प्लस अक्षरम अंतिमाक्षरम. ओके. पूर्व पदस्य अंतिमाक्षरम अकार. उत्तर पदस्य प्रथमाक्षरम इकार. द्वयोः मेलनेन
एकारः आदेशः भवति. एकारः आदेशः भवति. புரிஞ்சுதா? இது யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? நல்லா இப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தி பண்ணும்பொழுது என்ன அக்ஷரம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கதான் நம்மளுடைய சம்யுக்தாட்சரம் உதவும். நான் எப்போதுமே சம்யுக்தாட்சரம் படிக்கும் போதெல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், சம்யுக்தாட்சரம் படிங்கோ, எல்லாத்துக்கும் உதவும். இந்த இடத்துல அது உதவும். பூர்வபதம், பூர்வபதம், உத்தரபதம். பூர்வபதஸ்ய பிரதமா अन्तिमाक्षरम्, उत्तरपदस्य प्रथमाक्षरं द्वयोः मेल अक्षरयोः मेलनेन एकारः आदेशः भवति. ओके, இது for Rajendra. A plus E is equal to A. அடுத்தது A plus U is equal to O. Okay. So, सूर्यः, सूर्य plus उदयः, सूर्य plus उदयः. So இதெல்லாம் விட்டுருவோம், நம்ம கடைசி பதத்தை மட்டும் எடுத்துக்கோம். So ஜகார அகார், ஓகே, பிளஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இது சூரிய எப்படி வரும்? சூர் அப்படியே எடுத்துப்போம், இரு இப்படி வந்துடும். So ya will be ya yakara plus r plus u. So पूर्व पदस्य अन्तिमाक्षरम् उत्तर पदस्य प्रथमाक्षरं द्वयोः मेलनेन एकादेशः भवति. वो so என்ன ஆயிடுறது? सूर्योदय, सूर्योदयः, सूर्य प्लस उदयः सूर्योदयः. महा महा प्लस ऋषि, महा प्लस ऋषि. महर हा आकारांत प्लस उकारांत. ओके, द्वयोः मेलनेन अर् भवति. अर् பார்த்தோம் இல்லையா? अर्, आ प्लस रू अर्. सो महर. सो இது எப்படி வரும்? इह plus r. So ich will be there. Instead of that, r will come. So mahar yur shi maharshi. How it is? Makaranta. Makaranta plus r plus shi. So ma ishu plus a will be her, then the ir will go on the top because it is before the consonant. So she. So mahar
Rishihi. Okay, Maha Rishihi will be Maharshihi. Okay. The last one நம்மளுக்கு தேவையில்லை. The A plus Lakriti வருவாங்க. There are no more of examples only in the Veda. இந்த 3 things நீங்க நல்லா கவனிச்சுட்டா போதும். So द्वयोः वर्णयोः मेलनेन ஏகாதேசः பவதி. இதுதான் நம்மளோட டெஃபினிஷனா இருக்கணும். ஓகே, சந்தி காரியம் यदा சந்தி காரியம் பவதி ததா पूर्वपदस्य अन्तिमाक्षरम् उत्तरपदस्य प्रथमाक्षरम् द्वयोः मेलनेन एकादेशः भवति. ओके, அந்த ஏகாதேசः குண ஆதேசம் என்னது? ஏ ஆ பிளஸ் இ ஏ. இதுதான். Anybody has got any doubt in this? I'll give you some more examples. I will ask you whether you can do it. Okay. Anybody who has not understood, I will say it again. மேடம் ஒரே நிமிஷம். ஏகாதேசக ஆதேசகன்னா என்ன புரியலையே எனக்கு. ஓகே, யார் கேட்கறதுமா? நான் ராஜேஸ்வரி. ஓகே, அதாவது ஆதேசகனாலும் ஒண்ணுதான். சில சமயம் என்ன ஆகும்னா, அதாவது இப்ப 2 லெட்டர்லாம் ஆதேசம் வரும். இது ஏகாதேசகனா ஒரே ஒரு லெட்டர் தான் ஆதேசமா வரும். ஓகே, ஸோ ஆதேசக ஏகாதேசக ரெண்டுமே ஒண்ணுதான். பட் ஆதேசகனா என்னன்னா அதற்கு பதிலாக வருது. இப்ப ஏகாதேசக நான் ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்ப 2 வரணும் இருக்குல்ல, இங்க द्वयोः वर्णयोः பாருங்க, தேவ பிளஸ் இந்திர. ஓகே, இப்ப இந்த வ வகாரா பிளஸ் ஆ, இங்க இ ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்ப திஸ் அண்ட் திஸ் வில் ஜாயின், இது ரெண்டும் சொல்லலாம். ஸோ துவயோகோ வர்ணயோகோ. இப்ப இந்த ரெண்டோடைய இடத்திலையும் ஒரே ஒரு ஆதேசம் தான் வருது. புரியுதாமா? புரியுது மேடம், புரியுது. நீங்க ஆதேசகான்னு சொல்லலாம். ஏகாதேசக ஏன் சொன்னேன்னா, நீங்க 2 வர்ணம் இருக்கிறதுனால 2 வரதுன்னு நினைக்க கூடாது. ஒரே ஒரு வர்ணம் தான் ஆதேசமா. ஓகேமா? ஓகேமா, புரியுது. இது ஏ. So vakara plus ekara will become ve. So de vedra. Okay, புரியுதா? இதுல ஒன்னும் டவுட் இல்லையே? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அந்த லுக்காராக்கு. I just tell you, but usually lukara is not asked, but தெரிஞ்சுக்கிறது நல்லது. Okay, because அது one of the varnas. Okay, tava plus lukaraha. So இப்ப எப்படி வருது? bakara again becomes u plus a plus lu. So a plus dayoh varnayoh adeshah al. Okay, so plus al. So ta va in ta va in ka raha tavalkar. It's just given as an example. I really don't know the meaning of this. It's given as an example. Then the usually this will not come. Usually in the lu for தீர்க்கம் also லுக்கு தீர்க்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு லூவோட பிளேஸ்ல
யூவை தான் யூஸ் பண்ணுவாங்க ஈவன் இன் சவரண தீப சந்தி ஆல்சோ. ஓகே, ஸோ எப்படி நம்ம சொல்ல போறோம் இதை? how are we going to say? துவயோஹோ மேலனேன. ஓகே, துவயோஹோ அக்ஷரயோஹோ அகார உகார துவயோஹோ வர்ணயோஹோ மேலனேன ஏகாரः ஆதேசः भवति. पूर्वपदस्य अन्तिमाक्षरम् उत्तरपदस्य प्रथमाक्षरम्. द्वयोः अक्षरयोः मेलनेन एकारः आदेशः भवति. पूर्वपदस्य अन्तिमाक्षरम् अकारः अकार, उत्तरपदस्य प्रथमाक्षरम् उकार, द्वयोः अक्षरयोः मेलनेन ओकारः आदेशः भवति. ஓகே, ஆதேசः ஏகாதேசः ரெண்டுமே வந்துட்டான். இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? இல்ல போலாமா? நோ டவுட். ஓகே, சொல்லுங்கம்மா. இது நீங்க சந்தி புரிஞ்சுது. அந்த அத்து அதுக்கு என்ன நீங்க ஏதோ விளக்கம் சொன்னீங்க, ஏவோங்க்கு சொன்னீங்க, புரிஞ்சுது. அந்த அத்து மட்டும் சொல்வீங்களா? யார் அது? பாலா மேடம், பாலா திரிபுர சுந்தர். ஓகே, எது சொன்னீங்க? அக்கா அத்து, அந்த அதேங்குணகல அத்து பிளஸ் ஏங்குணக இருக்கு இல்லையா? அது நீங்க ஏங்கு வந்து ஏஓ இங்குல ஏஓ மட்டும் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அத்து அப்படின்னாலே ஆதாமா. ஓ, ஓகே. அத்து அப்படின்னாலே ஆ. So ஏங்கு. அப்ப அதேங்குணக. அப்போ what are the three guna letters? A, A, O. அப்போ ஏங்ல என்ன இருக்கு? ஏஓ இருக்கு. அவ்வளவுதானே. இங்கு சங்கியா. கரெக்டா? கரெக்ட். ஐ ஒன் ரிலேட் ஏஓம். ஏஓம். பட் அத நம்ம எப்படி சொல்றோம்? அப்ரிவியேஷனா ஏன்னு சொல்லிடுறோம். ஓ, ஓகே மேடம். ஓகே, சரி. அப்ப ஏ ஓ. எஸ், புரியுதாமா? புரியுது. எப்ப நீங்க அத்துன்னு பார்த்தாலும் சூத்திரத்துல இட் வில் ஆல்வேஸ் பி அகாரா. அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. माता अहं பார்வதி ஹரிஹரன். ஆதேசः அப்படின்னு சொல்லிட்டு மித்ரவத் சத்ருவத் சொன்னேன் இல்லையா? இந்த குணசந்தியில வந்து இது ஆ இ மேலனேன ஏ ஆகச்சதி. அப்பனா அது வந்து சத்ருவத் அப்படின்னு சொல்லுவாளா? வேற அக்ஷரம் வருதுனா சத்ருவத்து தான். அதாவது ஆதேசஹனாலே சத்ருவத்து தான். அப்படியா? ஓகே. ஆகமனஹனாதான் மித்ரவத். ஓ, ஆகமனஹ மித்ரவத். ஓகே. ஆதேசஹ சத்ருவத். ஓகே. லோபஹ ஆதேசஹ आदेशः इत्युक्ते द्वयोः अक्षरमेलनेन मीन्स् वेरे अक्षरं वर्तते. Yeah. I don't know why it's going. Sorry. No, nothing. When I'm writing, it is going away. That's all. आदेशः इत्युक्ते आदेशः मित्रवत्. आदेशः इत्युक्ते द्वयोः वर्णयोः मेलनेन ஒரு அக்ஷரம், ஏக அக்ஷரம், ஏகः அக்ஷரம் அப்படின்னா ஏகம் அக்ஷரம் ஆதேசः பவதி. ஓகே, இட் இஸ் நாட் ஈவன் ஒன் ஆஃப் தோஸ். அதை புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஈவன் ஒன் ஆஃப் தோஸ். It will be third one, another one. Different one. So that is why it is shatruvat. It drives away both and it comes. புரியுதா? புரியுது மாதா, புரியுது. இப்போ
ஓகே. இப்போ இப்போ நம்ம பத்மாவதி மேடம் கூட படிச்சாங்க இல்லையா, ராமா, அவங்க எப்படி படிச்சாங்க? ராமாத் நாஸ்தி பராயணம் படிச்சாலே ராமோ ராஜமணியில. ஓகே, ஆமா. இங்க என்ன ஆயிடுதுன்னா, இதுல இந்த தக்காராவுக்கு பதிலாக இன்னொரு நக்காரா வந்துடுறது. அத்திர மித்ரவத். இந்த நக்காரா தன்ன மாதிரியே இன்னொருத்தரை இங்க கொண்டு வச்சுக்கிறது. ஆகமன. புரியுதா? புரியுது மாத்தா, புரியுது. சோ இது போனாலுமே இது என்னதான் அவனை துரத்தி விட்டாலும் தன்னுடைய ஃப்ரெண்டு தானே இன்னொரு கொண்டு வைக்கிறதுனால ராமா நாஸ்தி பராயணம். இது ஆகமன மித்ரவத் ஆதேசக சத்ருவத். ஏன்னா இந்த ஆ பிளஸ் ரெண்டுமே வேற வேற லெட்டர்ஸ். இந்த ரெண்டையுமே துரத்தி விட்டுட்டு புதுசா ஒன்னும் உள்ள உட்கார்ந்து. அவகத்தம்பா, அவகச்சித்தி மாதா, Anybody has any more doubt? Yes. Okay. Any more doubt? So ஆகமனா உங்களுக்கு தேவை கிடையாது. That is only in hal sandhi tikam. Swarasandhi only adesha. Swarasandhehe adeshaha eva bhavati. Aganam manaha na bhavati. Okay. புரிஞ்சு. So சந்தியில நம்ம படிச்சது 3 சந்தி காரியம் இருக்கு. ஒன்னு ஆதேசக, ஒன்னு ஆகமனக, மூணாவதுதான் லோபக. லோபக இஸ் விசர்க சந்தியில வரும். வேர் த விசர்கம் goes away. It is, அதாவது லோபகன இட்ஸ் நாட் டெலீட்டட். நீங்க தனியா படிக்கலாம். The best example is infant reader book. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், அந்த விசர்க்கம் இருக்கவே இருக்காது. ச இச்சதி. நியாயமா அது சகான்னு இருக்கும். சகா இச்சதி. பட் அந்த இடத்துல விசர்க்கம் லோபக. லோபக இத்துக்கிம் அதர்ஷனம். இன்விசிபிள். லோபக இத்துக்கே டெலிஷன் நாஸ்தி, அதர்ஷனம். ஓகே, cannot see. அவ்வளவுதான். So that is, it is not used. So that is for lopaha is visarga sandhi. Agamana is in vyanjana sandhi or hal sandhi, which we will do in shiksha. Okay. So asmin parichaya kare pathyakramaha asti swara sandhi eva. Any more doubt, anybody? Shall I move forward? Okay. Okay. If அடுத்தது we will go to another form of sandhi, which is vriddhi sandhi. Okay. Vriddhi sandhi. Okay. So நம்ம எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் விருத்தியாகுது, குடும்பம் விருத்தியாகுது அப்படின்னு சொல்லுவோம். So it is becoming new அப்படின்னு சொல்லுவோம் விருத்தி. பட் இங்க இதுவும் ஆதேசதான். I told you ஸ்வரசந்தி சர்வே ஸ்வரசந்தேஹே ஆதேசக ஏவ பவதி. ஆகமனஹ ஆகமனஹ வா லோபவா ந பவதி. இப்போ இதோ எப்படின்னா இதுலயும் அகாரத்திய உபயோகம். இப்போ நம்ம என்ன வருது, ஐவும்
Okay, I should not write together. Okay, then ye om I ouch. So these are the vowels. These are the vowels. So a, e, u, r, l, a, o, I, out. In this, the first guna, first savarana dirgha sandhi, only simple vowels. Simple vowels na enna? A, e, u, lu. Why they are simple? Because they stand as one. Then we come to the compound vowels. What are the compound vowels? A, I, O, out. Why these are called compound? Because A is not a vowel alone by itself. A வந்து எதோடு இது? A plus E தான் A. நம்ம பார்த்தோம்லே குணா. So it is a compound word, compound letter of two letters. Correct? அதே மாதிரி I அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். O எப்படி பார்த்தோம்? A plus E is equal to O. இது is equal to A. So this is already a compound vowel. So these are simple vowels. These are compound. இதுதான் நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். vowels. இப்ப விருத்தி. விருத்தினா கூட ஆகிறது. Okay. Shall I run this out? Okay. இப்ப இதுல வந்து விருத்தி. Sorry, I'm writing wrong spelling. Those should go down. Vritti Sandhi. இதுல எப்படி வருங்களா? விருத்தி This is the Paninian Sutra. Vriddhi Rechi. Okay. இந்த ரே விட்டுருவோம் நம்ம. ஏன்னா ரே வந்து எங்க வரும்னா இதுக்கு அப்புறம் வரும். விசர்க வந்தாங்க. So விருத்தி ஏச்சி இப்படிதான் பிரிக்கணும். ஏச்சி ஏச்ங்கிறதோட சப்தமி இன் ஏச். ஓகே. சோ என்ன ஆயிடுறது? அவர் என்ன சொல்றாரு? அப்போ ஆக்கப்புறம் ஓகே ஆக்கப்புறம் விருத்தி இந்த லெட்டர் ஏச்சி வரும்போது ஆ பிளஸ் H A plus H, it becomes the Vriddhi Adesh. What is the Adesh? Vriddhi. Now A plus H. A plus H la enna vowels irukku? A O I ouch. Correct? அப்ப என்னென்ன vowels இருக்கு? H ல A I O out.
ஓகே, புரியுதமா? நான் பேசிட்டே இருக்கேன். Is anybody not able to understand? Please ask. இல்ல தெரியுது மேடம், தெரியுது. You can continue. புரியுது மேடம், புரியுது. சாரி மேடம், ஒரு டவுட். இந்த ஏஜ்க்கு உள்ள வந்து ஏ ஓ ஏ ஓ 4 இருக்கு இல்ல மேடம்? ஏ ஓ ஐ ஓ அது ஃபுல்லா இருக்கு இல்ல மேடம்? ஆமா, அந்த ஆர்டர்ல. ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன். ஓகே, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, நிர்மலா மேடம் தான் கேட்டீங்களா? நிர்மலா மேடம்? ஆமா மேடம். எஸ் மேடம். ஓகே, உங்களோட இந்த பேக்ரவுண்ட் சவுண்டே அதாவதுமா நீங்க வந்து அதோட இது என்னது? ஏஓ நம்ம மகேஸ்வர சூத்திரம் என்ன? ஐவும் ரிலிக் ஏஓ ஐ அவுட். These are only the ஸ்வரசந்தியோடது. இந்த 4 சூத்திரால தான் இருக்கு. அப்புறம் இருக்கு இன்னும் 2 இருக்கு. இப்போ நம்ம பாக்குறது அடுத்தது நம்ம வருவோம். சோ ஐவுன் அதுல ஆ இ உ, ரிலிக் ரிலு, ஏஓ ஏஓ, ஐ அவுட். ஓகே, ஐ அவுட். பட் நம்ம ஆர்டரா அதை போடலாமே. ஏஓ ஐ அவுட்ங்கிறது பாணினியோட இது. நம்ம என்ன படிக்கணும் அதுல? ஏஐ ஓ அவு. ஏன்னா நம்ம ஆஇ சொல்லும் போது நம்ம ஏஓ ஐ ஓ அவு சொல்றது கிடையாது. கரெக்டா? அதனாலதான் அது போடும். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆவோட ஏச் சேர்த்தாங்க. ஏச்ல என்ன இருக்கு? 4 ஒவ்வொரு. சோ ஆவோட ஏ, ஆவோட ஐ, ஆவோட ஓ, ஆவோட அவு. ஓகேவா? இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா விருத்தி ஆகுது. So it becomes விருத்தி. எப்படி விருத்தி ஆகுது? ஐ ஐ அவு அவு. ஓகே, இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வெரி சிம்பிள். சிம்பிளா ஏச்ல இருக்கிற வவல் ஆவோட சேர்ந்ததுன்னா பூர்வ பதம் அகார அஸ்தி, உத்தர பதம் ஏ ஐ ஓ அவு. இதுல 4 ஏ ஐ இந்த 2 இருந்தானா ஆதேசக ஐ பவதி. பூர்வ வர்ணம் அகாரः, உத்தர வர்ணம் ஓ அவு இத்யுக்தே என்ன கிடைக்கிறது? ஆதேசக அவு பவதி. அதுதான். புரியுறதா நிர்மலா மேடம்? நல்லா புரியுது சார். தேங்க்யூ மேடம். ஓகே, இப்ப நான் எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ எக்ஸாம்பிள் இது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏக பிளஸ் ஏகம், ஏக பிளஸ் ஏகம், நொக்க ஏ. சோ பூர்வ பதஸ்ய अन्तिमाक्षरम् अकारः, उत्तरपदस्य प्रथमाक्षरम् एकारः, द्वयोः मेलनेन ऐकारः आदेशः भवति. Okay, so ये ik plus I will become kai, ekaikam, ekaikam. So A, A plus A or A plus I both will become only this. அப்புறம் சதா, சதா எப்பொழுதும், சதா ஏவ, சதா ஏவ. இங்க தகாரா plus ஆகாரா plus ஏகாரா, आकारा प्लस एकारा ऐकारा भवति. सो सदैव, सदैव.
ஓகே, இதே மாதிரி அடுத்தது we have ஓகார. தஸ்ய பிளஸ் ஓதனக. ஓதனகன குக் ரைஸ். ஓகே, குக் ரைஸ் சாதம். தண்டுலகன ரைஸ். ஓதனகனா குக் ரைஸ் சாதம். ஓகே, அப்ப தஸ்ய யகார பிளஸ் ஆர் பிளஸ் ஓ. அகார ஓகார द्वयोः वर्णयोः मेलनेन औकारः आदेशः भवति. त इस् यौ, तस्यौ धनः, तस्यौ धनः. ओके, அதே மாதிரி मम, मम प्लस औषधम. औषधம்னா மெடிசன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். मम औषधम. मम मकार प्लस आ प्लस औ. अकार पूर्व पदस्य अकारः, उत्तर पदस्य औकार, द्वयोः मेलनयोः औकारः आदेशः भवति. सो मम ममौषधम्. மமௌஷதம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Anybody has any doubt? Okay. இப்போ ஐ வச்சு பாருங்க. இப்ப இதுவும் மம பிளஸ் ஐ ஐஸ்வர்யம். இந்த இப்படி வரும். मम ऐश्वर्यम्. अकारः मकारः अकारः ऐ. पूर्वपदस्य अकारः, उत्तरपदस्य ऐकारः, द्वयोः मेलनेन ऐकारः आदेशः भवति. Okay. So, ma, main, maishwaryam, maishwaryam. Okay. Okay. அதே மாதிரி ததா. இதெல்லாம் ஈஸியா யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ததா ஏவ ठुकार प्लस आकार प्लस ये. आकार एकार द्वयोः मेलनेन ऐकारः भवति. तथैव. वेरी सिंपल. ஆவும் ஏயும் சேர்ந்தா ஐ ஆயிடும். ஆவும் ஐயும் சேர்ந்தாலும் விருத்தி சந்தி ஐ ஆயிடும். ஆவும் ஓவும் சேர்ந்தா விருத்தி சந்தியில அவ்வா மாறிடும். ஆவும் அவ்வும் சேர்ந்தாலும் அவ்வா மாறிடும். இந்த 4 தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விருத்தி சந்தி இஸ் ஒன்லி வித் வாட்? ஒன்லி வித் த காம்பவுண்ட் வேர்ட் அகாரா. ஓகே, அகாராவோட ஏன் ஏச், ஏஓ ஐஓஸ் ஏச், ஏச்ங்கிற பிரத்யாகாரால இந்த 4 லெட்டர்ஸும் இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் அச்சுனா என்னன்னு. எல்லா வவல்ஸும் அச்சுனா
கரெக்டா? அக்கு வரைக்கும் தான் சிம்பிள் வவல்ஸ், ஏஜ் காம்பவுண்ட் வவல்ஸ். அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் அச் அப்படின்னா டோட்டலி வவல்ஸ். ஸோ இந்த அகாரா வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த சந்தியில யூஸ். ஸோ குணசந்தி is adeshah, but what happens? It joins with a simple vowel. Akara joins with a simple vowel and gives a compound. Okay, and in vriddhi sandhi, the akara joins with the compound level and gives the other version. That is the vriddhi of it. A becomes I, O becomes out. Anybody has any doubt in this? Two sandhis. Okay. Anybody? Any doubt, ma? இல்ல இது விருத்தினா அதனுடைய அடுத்த தீர்க்கத்தை சொல்றதுன்னு எடுத்துக்கலாமா? ஏகாரம் அகாரம். ஆமா, ஐகார். கரெக்ட். அதான் விருத்தி சந்தி gets the name like that. It goes further, right? அதுதான் இந்த இடத்துல இது பண்ணது. Okay. Shall I go to another sandhi or shall we see whole one? What is your opinion? அடுத்த சந்தி போலாம் மேடம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Okay. Okay. மொத்தம் விசேஷம் சொல்லி இது பண்ணுன்னு சொன்னீங்க சார். அததான் கேக்குறேன். ஹோம்வொர்க் பார்க்கலாமா? என்ன சொல்றேனோ அப்படி விசேஷம் ஹோம்வொர்க் பார்க்கலாமா? I will see the homework or else we will I will do another something. எனக்கு I have no problem. Okay, ஹோம்வொர்க் பார்க்கலாம் மேடம். என்னமா ஹோம்வொர்க் கொஞ்சம் தரவாயிட்டு ஹோம்வொர்க் பார்க்கலாம் மேடம். Okay, then we'll go to the homework. So I homework வந்து you are only going to read, I am only going to check. Okay. Everybody has written it, right? ஆமாதா. Okay. முதல் பிடிஎஃப்ல 10வது பேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. Okay, first PDF. Okay. 10வது பேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. Okay, to the 10th page. Okay. One minute. I think I send it to பேஜ் படிக்குதுமா? ஒவ்வொரு பேஜ் படிச்சுன்னு போலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Please wait. Yeah. Today I was going through my old notebooks. அதுல வந்து நான் ரொம்ப அழகா அந்த பூர்வ பிரத்யாந்தாக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். I thought I should photo எடுத்து உங்களுக்கு அனுப்பணும். It was long ago, but my teacher had given me very good ones. ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்கும்போது. Okay, so what we will do is I will share the screen with the questions so that it is easy for me to see, because I can't see on the phone and answer. Okay madam, அதான் நல்லது. Can you?
இதுல ப்ராப்ளம் என்னன்னா மைண்ட் இஸ் ஆக்சுவலி ஆன். இப்போ நான் வந்து உங்களை கூப்பிடுறேன் பிகாஸ் ஐ கான்ட் சி எனிபடிஸ் நேம். அதை தான் ஐ வாண்டட் டு டெல் யூ அண்ட் கோ. நான் வந்து ஐ வில் பி ஷேரிங் அண்ட் ஐ வில் பி காலிங் யூ நேம். நீங்கள் அப்படியே படிச்சிருங்க. ஓகே? இஸ் இட் ஓகே ஃபார் யூ? ஓகே மாஸ்டர். ஓகே. ஸ்டார்ட். பாலா மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹரி ஓம் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் ஒன். தீர்க்கः மார்கः தீர்க்கா வேணி தீர்க்கம் அபியாசபத்திரம். Okay. Is Aparna there? Has she joined us? Yes, ma'am. Aparna, Yes, ma'am. I did. I forgot you. Yeah. Because first I saw you were not joined us. Okay. Come on, read the next. Yeah, I joined by 3-2. Okay. Okay. படிக்கட்டுமா மேம்? படிங்க. उत्तमः विद्यालयः, उत्तमा पाठशाला, उत्तमं मन्दिरम्. Next. Deepti, are you there? Deepti? No? Okay. Deepti is not there. The next one. A, B, C, D, E, F, G, H, I, J. Jayashri. Yes, madam. कुशलः बालकः, कुशला बालिका, कुशलं मित्रम्. அடுத்ததுமா JK Kanchana madam is not there. L nobody is there. M Mangala madam. नीलः घटः, नीला शाटिका, नीलः नीलं वृक्षं. வஸ்திரம் madam. वस्त्रं. மேடம் இதுல எங்க இருக்குன்னு தெரியலையே. நீங்க ஸ்கிரீன் போட்டிருக்கீங்களா? அதுல தெரியலையே மேடம். அப்படியா? தெரியலையா? தெரியுது. Fourth one. நீலம். நாலாவது லைன் பாருங்க. கடக ஷாடிகா வஸ்திரம். ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே சரி சரி. ஓகே. நிர்மலா மேடம். मलिनः आसन्दः, मलिना कपाटिका, मलिनं गृहम्. நித்யா மேடம். கடகடன் பண்ணுங்கம்மா. ஃபாஸ்டா. पवित्रः आसन्द, पवित्रः ग्रन्थः, पवित्रा नदी, पवित्रं कार्यम्. பார்வதி ஹரிஹரன் மேடம். समीचीनः करदीपः, समीचीना लेखनी, समीचीनं व्यजनम्. பார்வதி சிவராமன் மேடம். स्वच्छः हस्तः, स्वच्छा स्थालिका, स्वच्छं जलम्. ராஜேஸ்வரி மேடம். சரி. उन्नतः वृक्षः, उन्नता उत्पीडिका, उन्नतं गोपुरम्. ஓகே. இன்னும் 2 ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க. அடுத்தது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்லுவா மேடம். வைத்தியநாதன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ.
சொல்றேன் நான் இது ஆன் பண்ணாமே சொல்லிட்டு இருக்கேன். கேட்டுதா? ஹலோ இல்லம்மா கேட்கல, இப்பதான் சொன்னேன். ஓகே. மதுரக வனிஹி மதுரா கவிதா மதுரம் பலம். ஓகே. அடுத்த ராஜேஷ் நான் சொல்றேன். புராதனக காலக புராதனி கதா புராதனம் மித்ரம். புராதனி தான் வருதா? புராதனுக்கு புராதனி தான் நீங்க அந்த இதுல கொடுத்திருக்கிறது. இதுல புராதனி. ஓகே. நான் சொல்லலாமா? ஒரு நிமிஷம் இருங்க சார். ஓகே ஓகே. சீதாராமன் சார். கிருஷ்ணா கிருஷ்ணः धेनुः कृष्णा मेघः कृष्णाः कृष्णं वस्त्रम्. உமா மேடம். நடுவுல இருக்கிறது மேகன்னு வருது, கிருஷ்ணக வரணும். கிருஷ்ணா மேகः. ஆமா, அது ஒண்ணும் இல்ல ஆக்சுவலி அது மேகான்னு நீங்க எடுத்துக்கணுமா? தப்பா மேகா மேகா. ஓகே, நீங்க எடுத்துக்கிறது மேகான்னு எடுத்துக்கோங்க. ஓகே. அப்படி மேகன்னு இருந்ததுன்னா கிருஷ்ணகன்னு சொல்றேன். ஓகே, ரெண்டுமே அது. இங்க வந்து நீங்க கிருஷ்ணக மேக கரெக்ட் தான். ஆனா மேகான்னு நம்ம எடுத்துப்போம், ஏன்னா இதுல ஸ்ரீலிங்கம் இல்லாததுனால. நானு கிருஷ்ணா தேனுகுன்னு போட்டிருக்கேன். தேனுகு ஸ்ரீலிங்கம் தானே? ஆமா, கிருஷ்ணா தேனுகு அப்படிதான் போட்டிருக்கேன். அப்படிதான் எழுதியிருக்கேன். கிருஷ்ணா தேனுகு கிருஷ்ணக மேகன்னு எழுதியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. லிங்கம் மாறி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. மேகா போட்டா கிருஷ்ணா போடுங்க, மேகா போட்டா கிருஷ்ணா போடுங்க. ஓகே. தேனுகு we know that. We are just talking about மேகா. ஓகே. அடுத்தது உமா மேடம். शीतलः वायुः, शीतला जलम, शीतलम मूर्तिका. இல்ல இந்த இடத்துல பாருங்க ஜலம் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? शीतलम जलम. शीतलम जलम, शीतला मृतिका. Okay. Venkatraman sir, can you try now? Yeah. Okay, अस्तु जी, अस्तु. प्रसिद्धः कविः, प्रसिद्धा गायिका, प्रसिद्धं पुस्तकम्. Okay. धन्यवादः. विशाला माता. हरि ओम माता. हरि ओम माता. सुंदरं चित्रं, सुंदरी युवती, सुंदरः रामः. Okay, good. Okay. Sorry, Vishala Mata, start the next one. वाक्येषु समीचीनं विशेषणं लिखत. रामः दशरथस्य प्रियपुत्रः आसीत्. सो அந்த இடத்துல வந்து புத்திரக்கு பிரிய விசேஷணம். சோ பிரிய புத்திரக. அடுத்து பாருங்க. कंठोले पक्वफलम् अस्ति. कंठोले पक्वं फलम् अस्ति. नपुंसकलिङ्गम् अदनाल पक्वम्. Venkatraman. Okay, irukudumma. Venkatraman sir, do you want to try or I will pick somebody else? अस्तु जी. You want to try? Do you want to try? Okay. अश्वमापिका उत्पीठिकायाम् अस्ति. फर्स्ट वन வந்து அஸ்வ விசேஷணம். அஸ்வஹ வராது, ஏன்னா மாபிகா ஸ்ரீலிங்கம். ஓகே. the விசேஷணம் will go with the விசேஷம். நீங்க கேட்டுக்கோங்க சார், நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே. உமா மேடம். Yes, madam. Aswa Martika Utpitikayam Asti. Okay, ma'am. Sitaraman sir. दरिद्रः मनुष्यः भिक्षां याचते.
அடுத்ததுமா சீதாராமன் சாருக்கு முன்னாடி ஐ திங்க் ஸ்ரீ ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் பண்ணுவோம். ஏத்தம் வாக்கியம் சரள அஸ்தி. வாக்கியம் வந்து நபும்சகம். ஏத்தம் ஏத்தத்தை நீங்க குழப்பிக்காதீங்க. இப்ப இதுல வந்து ஏத்தத்தை விட்டுருங்க. வாக்கியம் சரள வாக்கியம். அப்போ இப்படி பின்னாடி பாத்துக்கோ. சரளம் அஸ்தி, சரளம் அஸ்தி. அப்படி அப்படி. ஓகே, ஏத்தத் வாக்கியம் சரளம். ஓகே ஓகே, சரளம் அஸ்தி. ஓகே. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம். நான் சொல்றேன் மேடம். உன்னத கிரிஹி பாரத தேசே அஸ்தி. உன்னதः கிரிஹி பாரத தேசே அஸ்தி. ஓகே, அடுத்தது சரியா மேடம்? கரெக்ட். ராஜராஜேஸ்வரி மேடம். சொல்றேன் மேடம். இங்க இருக்குல்ல ரெண்டாவது சொல்றேன். இங்க இருக்கு. சரி. மம தீக்ஷா, அந்த தானே அந்த சென்டென்ஸ் தானே. மம தீக்ஷணா விருத்திஹி நாஸ்தி. தீக்ஷணா விருத்திஹி நாஸ்தி. அதனாலதான் அவ வந்து இகார ஸ்ரீலிங்க, புத்தி வந்து ஸ்ரீலிங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தீக்ஷணா ரைட் தானே மேடம்? தீக்ஷணா ரைட் தானே? தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. பார்வதி சிவராமன். ईश्वरे मम दृढा भक्तिः अस्ति. ओके ओके. पार्वती हरिहरन. अद्य वातावरणं शीतलम् अस्ति. शीतलमागु. नित्या मैडम. श्रीमता संस्कृतम् अमूल्यम् अस्ति. ओके. निर्मला मैडम. கடகடானுமா சீக்கிரம் முடிக்கணும். வாங்க நிர்மலா மேடம். are you there? Yes ma'am, வந்துட்டேன் மேடம். நான் விருத்த மாதா நதியின் கச்சதி, விருத்தா மாதா நதியின் கச்சதி. ஆன்சர் மட்டும் சொன்னா போதுமா? 12th sentence before Nirmala. Padmavati madam, I think I forgot as usual. சொல்லுங்கம்மா. அதான் மறந்து போயிட்டேன். கங்கா நதி இல்ல நீங்க எங்க இருக்கீங்க? கங்கா 12 பவித்ரம் அஸ்தி. இல்ல நீங்க முதல்ல 12வது சென்டென்ஸ். 12 உத்தம காரியகர்த்தா ஸ்வ காரியம் கரோதி. உத்தமஹ காரியகர்த்தாஹ. நீங்க குழப்பிக்கிறீங்க. காரியகர்த்தான்னு வந்திருக்கு, காரியகர்த்தான்னு வந்திருக்கு. அப்ப கர்த்தாங்கிறது என்ன லிங்கம்? காரியகர்த்தா. ஓகே. கர்த்தா வந்தா உத்தமஹ. உத்தமஹ கரெக்ட். காரியகர்த்தா ஸ்ரத்தயா காரியம் உத்தமஹ. உத்தமஹ காரியகர்த்தா ஸ்ரத்தா காரியம் கரோதி. அடுத்ததையும் பண்ணுங்க. 13 பண்ணுங்க. மாதா காரியகர்த்தா வந்து ஸ்ரீலிங்கம் தானே? இருங்க ஒரு நிமிஷம். சீதாராமன் சார் கேளுங்க, என்ன டவுட்? இல்ல உத்தமா காரியகர்த்தான்னு வருமா? உத்தமாக வராது இல்லையா? உத்தமா காரியகர்த்தா தானே? அதாவது விகாராந்த சப்தம். மாத்ரு பித்ரு சப்த மாதிரி காரியகர்த்ரு சப்தம். கர்த்ரு சப்தம் விகாராந்த சப்தம். சோ காரியகர்த்தா ஸ்ரீலிங்கம் வந்து காரியகர்த்ரி. புரிஞ்சது. தேங்க்யூ தன்யவாதம். 13 பண்ணுங்கம்மா. புராதன கங்கா நதி பவித்ரம் அஸ்தி. கங்கா நதி பவித்ரம் அஸ்தி. பவித்ரம் இப்படி சொல்லுவேன். கங்கா நதி என்ன லிங்கம்? ஸ்ரீலிங்கம். அப்ப என்ன வரணும்? கங்கா நதி ஸ்ரீலிங்கத்துல வருது. அப்ப பவித்ரம் இல்ல பவித்ரா அவ்வளவுதான். பவித்ரா அஸ்தி.
Okay. Okay. So who else is पवित्रा there? अस्ति. Sherry. Okay. Good. Okay, can meet yourself. அடுத்தது ட்ரை பண்ணவா ஒண்ணு கூப்பி வெங்கட்ராமன் சார். ஓகே, ட்ரை பண்ணுங்க. கூப்பி ரிக்தா அஸ்தி. கூப்பி என்ன சொன்ன? கூப்பி ரிக்தா அஸ்தி. ரிக்தா அஸ்தி. ஓகே, ரிக்தா அஸ்தி தான் சொல்லுவேன். ஓகே, குட் குட் குட். தன்யவாதம். Okay. So who else is there? Bala madam. Hari Om Mata. Jayashri. Okay. Jayashri is also there. I'll ask her later. Bala madam சொல்லுங்க. Hari Om Mata. அந்த இது 13 அது சொல்லட்டுமா? அது விட்டுட்டாங்க. புராதனி பத்திரிகா அஸ்தி. புராதனி. அடுத்தது பண்ணுங்க. ராமஸ்யா. யார் பண்ணல? யாருமா பண்ணல? ட்ரை பண்ணட்டுமா? ஓகே, மங்களாவா? ஓகே, மங்களா மேடம். நீங்க அந்த 17th சென்டென்ஸ் பண்ணுங்க. द्रोण्यां मालिनायां जलम இல்ல. ஓகே, द्रोण्यां मालिनायां இல்ல. நீங்க வந்து இங்கதான் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. அதாவது துரோணியாம், துரோணியில். ஓகே, ஜலம் தான் குறிக்கணும். ஜலமோடு தான் நீங்க வந்து மலின, டர்ட்டி வாட்டர். ஓகே, துரோணியாம்ங்கிறது என்னது? இந்த பக்கெட், பக்கெட்டில். அப்ப நம்ம அட்ஜெக்டிவ் என்னது? மலினம். மலினம் தான் அட்ஜெக்டிவ் இங்க. அப்போ ஜலம்ங்கிறது நபும்சகலிங்கம். சோ சொல்லுங்க. இப்ப திருப்பி சொல்லுங்க சென்டென்ஸ. மங்களா மேடம் சொல்லுங்கம்மா. துரோணியாம் என்ன வரணும்? ஓகே, ஜலம் வந்து ஆல்ரெடி இருக்குமா? இப்போ மலினங்கிறது தான் விசேஷனம். ஓகே, அப்ப எப்படி மாத்துவீங்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான். மலினம் தான்மா, குழப்பிக்காதீங்க. மலினம் ஜலம். துரோணியாம விட்டுருங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ் பண்ணுங்க. அப்புறம் மேம் ஒரே ஒரு டவுட். அதுல முன்னாடில வந்து மனுஷ்யஹ இருக்கு இல்லையா? தரித்ரஹ மனுஷ்யஹ வந்து ப்ளூரல் இல்லையா? தரித்ராஹ மனுஷ்யஹான்னு வராது. மனுஷ்யஹ மனுஷ்யஹ ப்ளூரல் இல்லையேமா? மனுஷ்யஹ வந்து ப்ளூரல் கிடையாது. மனுஷ்யஹ, மனுஷ்ய, மனுஷ்யோ, மனுஷ்யாக தான். ஓகே, சிங்குலர் தான். ஓகே, ஓகே மேம். சரி, இந்த ராமஸ்ய பண்ணுங்க. 17th சென்டென்ஸ் நீங்களே பண்ணுங்க. மேடம் பண்றீங்களா? ராமஸ்ய பாபுஹு தீர்ඝः अस्ति. சொல்லிட்டேன் இல்லையா? ராமஸ்ய பாபுஹு தீர்ඝः अस्ति. ஓகே, ஓகே, குட். கேக்குதா? கேக்கலையா? கரெக்ட் தான்மா, கேட்டுச்சு. ஓகே, நான் பேசுறது கேக்குறதா? நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது மேடம். ஓகே, இப்ப அடுத்து ஜெயஸ்ரீ மேடம். கேன் யூ டு தி 18th? तस्मिन् मार्गे विशाला सभा अस्ति. विशाला सभा. ओके, ओके मा, विशाला सभा. ओके मैडम, சில பேர் பேசும்போது கேக்குறது இல்ல மேடம். ஓகே, பாத்துக்கோமா. அவளோட கால் தலை ஊத்துது. இந்த நெட் கனெக்ஷன் வந்து ப்ராப்ளமா இருக்கும். அதனாலதான் மங்களா மேடமோடு கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்ததுனாலதான் எனக்கு கொஞ்சம்
சந்தேகமாவே இருந்தது. ஓகே, ஐ திங்க் அப்பரணா, கேன் யூ டு தி நெக்ஸ்ட்? எஸ் மாதா. சுந்தரம் ஆபரணம் தஸ்மின் ஆபனே அஸ்தி. ஓகே, சரஸ்வதி மேடம், யூ வாண்டட் டு ட்ரை, ரைட்? எஸ் மேடம். मम पिता कार्येषु कुशलः अस्ति. Okay, good. So மேடம் ஒரே நிமிஷம், இதுல வந்து குஷலஹ ஓகே, குஷலேஷு போடுறதுல அப்புறமா லேட்டர் இப்ப நம்ம இப்ப கேட்டா குஷலேஷு எழுதுறோம் இல்லையா? மம பிதா காரியேஷு குஷலஹ அஸ்தி. ஏன்னா காரியத்தில், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க வந்து நவுனுக்கு நீங்க பாக்குறீங்க, ஓகே, பட் இந்த இடத்துல யார வந்து சொல்றது, குறிக்கிறது? காரியத்தில் என்னுடைய தந்தை கெட்டிக்காரர், குஷலக ஸ்மார்ட்னு சொல்லலாம். தந்தை ஸ்மார்ட், ஸ்மார்ட் ஃபாதர். காரியத்தில் ஸ்மார்ட். So understand the meaning and do. That is what you have to do. இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கா? இன்னும் எக்ஸசைஸ் 16th பேஜ் இருக்கு. மேடம் நீங்க சஜஸ்ட் பண்ணவே ஆளுக்கு ஒண்ணு அனுப்புறோம், நீங்க கரெக்ட் பண்ணிடுங்க. இப்போ டைம் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் see. Today we have started on it. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து ஒவ்வொருத்தரும் 3 வேர்டு ஃபாஸ்டா சொல்லிட்டே போங்க. அப்பரணா மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. उन्नताः चषकाः, पुरातनानि पुस्तकानि, ह्रस्वानि मालाः. அங்கே ஆணி வந்தது. மாலாஹ. ஆமா, மாலாஹானா அதுவும் ஆஹா தானே வரணும். கரெக்ட். மாலா இஸ் a ஸ்ரீலிங்க. So haswa mala, haswaha malaha. Okay? Okay madam. Okay, Bala madam, அடுத்து மூணு. हरि ओम माता. सुंदराणि गृहाणि, उन्नताः तरवः, उत्तमाः गुरवः. Next year, I don't need to call us. You know the order. After जी सुंदरी गृहाणि दाने जी. இல்ல, கிரஹாணி is நபும்சகலிங்க. ஓகே நபும்சகலிங்க. சரி ஓகே. அடுத்தது யாருமா? I have to think because I don't have the list in front of me. After ஜெயஸ்ரீ நினைக்கிறேன் மாதா. சொல்லுங்க. மலினானி வஸ்திராணி, சுந்தரியக யுவத்யக, விஷாலாக மார்காக. Next. Kanchana is not there. And Nirmala madam. Mangala madam. Okay. Mangala madam. சரி, நித்யா நிர்மலா மேடம் பண்ணுங்க, அவங்க அடுத்தது பண்ணட்டும். போயிட்டுமா. வருணானி சுந்தரः युवतयः. सुन्दर विशालाः मार्गाः, चपलं कपयः வந்து चपलः कपयः. மேடம் இது வந்து ப்ளூரல் தானே மேடம்? அப்ப चपलाः कपयः தானே மேடம் வரணும்? இங்க எழுதிலையம்மா, ஹோம்வொர்க் எழுதி. மேடம் இது என்கிட்ட இல்லவே இல்லை மேடம். இந்த இது என்கிட்ட வரவே இல்லை மேடம். தேடி பாக்குறேன் நான். நிஜமாவே சொல்றேன் நான். பாக்கி எல்லா ஒர்க்கும் முடிச்சு, கொஸ்டின் பேப்பர் கூட முடிச்சு, இது எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு. இது கரெக்டா? சப்பலாக கப்பையா? ஓகே மேடம். கிரயः அதே மாதிரி உன்னதாக கிரயः.
Okay, ma'am. You can. Okay, thank you, madam. Mangala, madam, are you ready? Yes, ma'am. Unnata. இல்ல அதுக்கு அடுத்தது சாது. சாது சொல்லுங்க. சாது. சாத்வஹ பாலகாஹ. சாதவஹ. ஓகே. சாதவஹ. சாத்வஹ. சாத்வஹ இல்லதா? சாதவஹ. குரு குரவஹ. அது மாதிரி சாது சாதவஹ. பாலகாஹ. அடுத்து பஹு சொல்லுங்க. பகவஹ சமசாஹ தீர்காஹ சுதாகண்டாஹ. ஓகே ஓகே இல்ல பரவாயில்ல. ஓகே நித்யா மேடம். विशालाः सभाः उन्नताः कूप्यः समीचीनाः लेखन्यः. समीचीनाः उन्नताः. करेक्ट. ओके. அடுத்ததுமா பார்வதி ஹரியரன். ரிக்தாः कूप्यः स्थूलाः महिलाः नीलाः मेघाः. पार्वती शिवरामन्. मधुराणि गीतानि पूर्णाः द्रोण्यः कोमलानि पुष्पाणि. राजराजेश्वरी சரி சரி நான் சொல்றேன். இல்ல பத்மாவதி மேடம் சொன்னாலும் மதுராணி. நான் சொல்லிடுறேன். ஓகே சொல்லுங்க. மதுராணி கீதானி. அதெல்லாம் முடிஞ்சு பிராச்சீனால இருந்து ஆரம்பிக்கணும். பத்மாவதி மேடம் சொல்லிடுங்க. சரி. ஃபாஸ்ட்மா பத்மாவதி மேடம். ஓகே ராஜராஜேஸ்வரி மேடம் நீங்க சொல்லுங்க. பிராச்சீனாக ஆச்சாராக உத்தமௌ பாலகௌ தீர்கௌ மார்கௌ. ராஜேஸ்வரி அடுத்து சொல்றேன். ராஜேஸ்வரி ஹரியர். அதான் சொல்றேன். ஹ்ரஸ்வே மாபிகே பண்டிதே மகிழே உன்னத்தியை நாரியை. உன்னத நாரியோ. அப்ப வந்து என்ன வரும்? அது வந்து நாரியவும் வந்து என்னது? நாரியோ நாரிய. ஓகே ஓகே. அப்ப உன்னதௌ வருமா? உன்னதௌ தான். உன்னதௌ நாரியோ. 3 சொல்லிட்டேன் மேடம். மேடம் உன்னதே வரும் இல்லையா? த்விவச்சனம் இல்லையா? ஆமா உன்னதே த்விவச்சனம். கரெக்ட். ஆமா கரெக்ட். ஸ்ரீலிங்கம் இல்லையா? கரெக்ட். உன்னதே தான். அப்ப உன்னதே நாரியோ. கரெக்ட். உன்னதே தான் கரெக்ட். தீர்க்க லேகன்யம். அடுத்ததுமா அடுத்த ராஜேஸ்வரி மேடம். மேடம் தீர்கே லேகன்யௌ शुद्धे वस्त्रे चतुरौ शिष्यौ. கரெக்ட். ஓகே குட். அடுத்ததுமா சீதாராம். சொல்லுங்க. உத்தமௌ குரு. உத்தமௌ குரு. ஓகே ஒரு நிமிஷம். உன்னதௌ गिरि. प्राचीनौ ग्रंथौ. அடுத்ததை முடிச்சிருங்க சார். ஆமா. ஸ்வேதௌ சுதாகண்டௌ. சுதாகண்டः. ஆமா ஸ்வேதௌ சுதாகண்டௌ.
ஓகே. இன்னும் இருக்கா? அதாவது நிறைய இருக்க மாட்டா கடைசியில 20 செகண்ட் இல்ல 20 இருந்து ஆரம்பிச்சு முடிச்சுக்குவோம்மா. 45 ஆயிடுச்சு. 40 ஓகே. ஸோ பாலா மேடம், அந்த எந்த அபியாசம் நம்ம பண்ணலையோ கிளாஸ்ல அதை மட்டும் நீங்க எழுதினதே எனக்கு அனுப்பிச்சிருக்கோ, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். சரிங்க, அனுப்பிச்சேன். எவ்வளவு இருக்கும் அது மட்டும் ஐ திங்க் அப் டு 26 பேஜ் இருக்கு இல்லையா? ஆமா 26 இருக்கு மேடம். நிறைய இருக்கு. 27ல ஒண்ணும் கிடையாது. ஆமா 26ல தான் எக்ஸர்சைஸ் இருக்கு. கொஞ்சம் புக்ல கொஞ்சம் இருக்கு மேடம். புக்ல கொஞ்சம் இருக்கு. 22ல இருந்து 22 24 அப்படி இருக்குல்ல. 22 23 24 அப்படி இருக்கு. ஓகே. புக்ல ஒரு 5 பேஜ் இருக்கு. 4-5 பேஜ் இருக்கு. புக் கோடா? ஓகே. because if we go on discussing this thing, அது நிறைய டைம் நம்மளுக்கு போயிடுறது சார். ஸோ ஒன் ஆஃப் யூ ஐ பாலா மேடம் will send this forward. நான் அது மட்டும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். ஓகே சரிங்க. After that I'll just forward it in the class. Okay, say the Shanti mantra. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः ओ ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. ಧನ್ಯವಾದ. நடுவுல கனெக்ஷன் போயிட்டே இருந்தது எனக்கு. ధన్యవాదాలు. ரெண்டாவது இருங்க ஒரு நிமிஷம்.